பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்து என்றதான தலைப்பிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்ததான தீர்க்க தரிசன வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவராக இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த இடத்துல கடற்கரை ஓரத்தில் இருக்கிறதான நப்தலி, செபுலோன், கலிலேயா பட்டணங்களை குறித்த வசனம் சொல்லுகிறது. அவர்கள் கடந்த நாட்களிலே அவமானத்தையும் நிந்தனைகளையும் அவர்கள் சிறுமையும் சந்தித்தார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதம் அவர்களை குறித்து சொல்லுகிறது. அப்படி அவமானத்தையும் சிறுமையையும் சந்தித்ததான அந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் அவர்கள் மேல் உதித்தது என்று சொல்லி வசனம் சொல்லுது. அந்த பெரிய வெளிச்சம் யார்? அன்பானவர்கள், நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கலிலேயா, செபுலோன், நப்தலி பட்டணத்தில் போய் தங்கும் பொழுது இந்த வார்த்தை, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தை நிறைவேறினது என்று சொல்லி மத்தேயு இந்த வசனத்தை சொல்லி இயேசுவை அந்த இடத்தை அவர் முக்கியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், நாம் அவமானத்திலையும் நிந்தையிலையும் பிரச்சனைகளிலே இருக்கிறதான இருள் என்கிறதான சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய நமக்கு பெரிய வெளிச்சத்தை, பெரிய நம்பிக்கையை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை தீர்க்கதரிசி இந்த வசனம் மூலமாக நமக்கு உறுதிப்படுத்துகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துமஸ் பண்டிகை நினைவு கூறுகிறதான இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசுவை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் எதற்காக அந்த உலகத்தில் பிறந்தார் என்று சொன்னால், இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு அவர் வெளிச்சத்தை கொடுப்பதற்காக, உனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பதற்காக, உன் இருளான வாழ்க்கையை மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய சிறுமை என்கிறதான இருளை, அவமானம் என்கிறதான இருளை மாற்றக்கூடிய இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுப்போமா? செபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை ஆண்டவரே கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர், அவமானம், நிந்தை, சிறுமை என்கிறதான இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆசீர்வாதம் என்கிற மகிழ்ச்சி என்கிறதான இருளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், மகிழ்ச்சி என்கிறதான ஆண்டவர் வெளிச்சத்தை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.